الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب ما جاء في كثرة الحلف قوله تعالى واحفظوا أيمانكم. ونبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الحلف منفقة للسلعة ممحقة للكسب أخرجاه. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்துடைய பாடங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் சில அமர்வில் இந்த புத்தகம் முடிவடையக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது கடைசி அமர்வு பார்த்தது ஓவியம் வரையக்கூடிய, அதே போல ஃபோட்டோவுடைய சட்டங்கள் விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சத்தியத்தை அதிகமாக செய்யக்கூடிய நிலை. ஒன்று, அல்லாஹு தாலாவை தவிர்த்து அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது என்பது என்ன தடை செய்யப்பட்டது, அது ஷிர்கா போய் சேரும். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக், திருமீதில் வரக்கூடிய ஹதீஸ். யார் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கின்றார்களோ அவர் இணை வைத்து விட்டார் என்ற ஹதீஸ். இங்கு இந்த தலைப்பு அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய நிலையை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. அதற்குரிய சட்டம் என்ன? அல்லாஹ் தம்முடைய திருமறையில் சூரத்துல் மாயிதாவுடைய 89வது வசனத்தில் சொல்லும் பொழுது வஹ்ஃபது ஐமானக்கும், உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ இங்கு பாதுகாத்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு ஏன் கிதாபு தௌஹீதில் வந்தது? அதிகமாக சத்தியம் செய்வதற்கும் தௌஹீத் என்ற இந்த தலைப்புக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அறிவோம், தௌஹீத் என்பதே அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது. அடியான் அந்த உரிமை அவனுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு சத்தியம் செய்வதை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மனிதன் அதிகமாக சத்தியம் செய்ய 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 அல்லாஹ் மீது அல்லாஹுடைய கண்ணியம் என்ன ஆகின்றது? குறைந்து விடுகின்றது. அவருடைய மனசில் அல்லாஹு தாலாவுடைய கண்ணியம், அவருடைய அந்தஸ்து குறைந்து விடுகின்றது. அவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய அந்த மகிமையும் அவனுடைய ஆற்றலை பற்றி உணர்வு இல்லாதனால்தான் அதிகமாக அவன் சின்ன சின்ன விஷயத்திற்கும் சத்தியத்தை செய்யக்கூடியவனாக ஆகின்றான். அப்போ அந்த கண்ணியத்தை குறைவாக ஆகக்கூடிய அந்த நிலையில் தள்ளப்படுவான். அதனால்தான் அதிகமாக சத்தியங்கள் செய்வதிலிருந்து இங்கு மார்க் நமக்கு தடுத்திருக்கின்றது. தேவை என்று இருக்கும் பொழுது சத்தியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது, சில நேரத்தில் அது அவசியம் என்ற நிலையிலும் தள்ளப்படும். இங்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம், உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வஹ்ஃபது ஐமானக்கும் என்று பார்க்கும் பொழுது சத்தியம் செய்வதில், சத்தியத்தில் செய்துவிட்ட பிறகு நிலையாக இருப்பது, அதை மீறிவிட்டோம் என்றால் அதற்கு கஃபாரா கொடுப்பது, அதற்கு பரிகாரம் செலுத்துவது, இது மூன்றுமே என்ன? சத்தியத்தை பாதுகாப்பதில் வரும். ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லும் பொழுது சத்தியம் என்று பார்க்கும் பொழுது அதற்கு முதல் நிலையும் இருக்கு, ஆரம்பமும் இருக்கின்றது, நடுவிலும் இருக்கின்றது, கடைசி இதனுடைய முடிவும் இருக்கின்றது. இதனுடைய ஆரம்பம் என்று பார்க்கும் பொழுது சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து இவ்வளவு முடியுமோ தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் சின்ன சின்ன விஷயத்திற்கு, நம்முடைய வியாபாரமோ அல்லது மற்ற எந்த சின்ன விஷயத்திற்காக சத்தியம் நாம் செய்துவிடக்கூடாது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டும். சரி, நாம் சத்தியம் செய்து விட்டோம் என்றால் அதில் இடையில் அதை பாதுகாக்க வேண்டும், சத்தியத்தை நாம் மீறக்கூடாது. சரி, ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் மீறிவிட்டோம் என்றால் அதற்கு பரிகாரம் கஃபாரா நாம் நிறைவேற்ற வேண்டும். இது மூன்றுமே என்ன? சத்தியத்தை பாதுகாப்பதில் வரும். இங்கு தெரியப்படுத்தப்பட்டது. இங்கு ஒரு மனிதன் சில நேரத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் சத்தியம் செய்கின்றான். அதற்கு என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் சத்தியம் செய்துவிட்டு இதை நான் செய்ய மாட்டேன் என்று கூறுகின்றான்.
இப்படிப்பட்ட விஷயத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் சத்தியம் செய்தான் என்றால் அவன் அதை என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தை விட்டு அதற்கு பரிகாரம் அவர் தேட வேண்டும். அவருடைய சத்தியத்தை அவர் விடணும். பிறகு அதற்கான பரிகாரம் தேட வேண்டும். எடுத்துக்காட்டாக ஷேக் ரஹ்மா இங்கு 2 எடுத்துக்காட்டு கூறுகிறார். ஒரு மனிதன் என்ன கூறுகின்றான்? நான் முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரிடம் பேசவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்கின்றான். அவன் சத்தியம் செய்து கொள்கின்றான். 3 நாளை அதிகமாக ஒரு முஃமினிடம் பேசாமல் இருப்பது என்பது மார்க்கம் நமக்கு ஹராமாக்கி இருக்கின்றது. மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அப்போ இந்த விஷயத்தில் என்ன செய்வான்? அவன் சத்தியத்தை விடுவான். பிறகு சத்தியத்திற்கு பதிலாக பரிகாரத்தை அவன் நிறைவேற்றுவான். இது என்ன? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் சத்தியம் செய்து விட்டான். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் சத்தியம் செய்து விட்டான். ஆக அவன் என்ன செய்யணும்? சத்தியத்தை விட்டு பரிகாரம், அதற்கு பெனால்டி, கஃபாரா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டும். 2வது எடுத்துக்காட்டு, மனிதன் பாவமான செயலில் நான் அவனுக்கு உதவி செய்வேன் என்று சத்தியம் செய்கிறான். ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயத்துல ஒரு மனிதன் இன்னாருக்கு நான் உதவி செய்தே தீர்வேன், இது என் மீது சத்தியம் என்று செய்கின்றான் என்றால் அதரையும் என்ன? அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடாது. மாறாக சத்தியத்தை விட்டு அதற்கு பரிகாரம், அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும். இந்த 2 எடுத்துக்காட்டும் என்ன? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் சத்தியம் செய்தான் என்றார். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா விரும்பிய விஷயத்தில் ஒரு மனிதன் சத்தியம் செய்தான் என்றால் அதை நிறைவேற்றுவது முஃமின்களுடைய ஒரு தன்மையாகவும் அவங்களுடைய ஒரு குணாதிசயங்களாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் புகழ்ந்து கூறுகின்றார். ஏன் இந்த விஷயம் நமக்கு புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில், குறிப்பாக நேர்ச்சை மற்றும் சத்தியம் செய்யக்கூடிய தலைப்பில் வரும் பொழுது சிலர் இப்படியும் சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸில் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இத ஹலஃப்த அலா யமீனின், நீ ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்த என்றால், ஃபரஐத கைரஹா கைரம் மின்ஹா, நீ அதைவிட மற்றொன்றை நீ நன்மையாகவே பார்க்கின்றாய் என்றால், கைராகவே நீ பார்க்கின்றாய் என்றால், ஃபகஃபிர் அன் யமீனிக், உன்னுடைய சத்தியத்தை விட்டு அதற்கு கஃபாரா நீ கொடு, அதற்கு என்ன? அதற்கு உரிய பெனால்டியை நீ கொடுப்பாயாக. வக்தில்லதி ஹுவ கைர், எது கைராக இருக்கோ அதை என்ன செய்? அதை செய். அப்போ பேச மாட்டேன் என்று சொல்லும் பொழுது பேசுவது என்பது கைர் என்றால் மார்க்க நமக்கு வலியுறுத்திருக்கின்றது, இங்கு தடை செய்திருக்கின்றது. அப்போ நீ செய்த சத்தியத்தை விட்டு அதற்கு பரிகாரம் செய்து பேச ஆரம்பி. அதாவது அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு தன்னுடைய சின்ன தன்னுடைய சகோதரியுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் மதீனாவுடைய ஒரு கவர்னராக இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹுடைய சுப்ஹானல்லாஹ் அவர்கள் கொடைவள்ளராக இருந்தார்கள். மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதும் சரி, தானம் தர்மம் செய்வதும் சரி. இவர்களுக்கு என்று ஒரு பென்ஷன், அது பைத்துல் மால் மூலமாக சிலருக்கு ஒரு ஊக்குத்தொகை, ஒரு உதவித்தொகையாக போய் சேரும். அதையும் என்ன செய்வார்கள்? அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்துடுவாங்க. எல்லாத்தையும் தானம் தர்மம் செய்து விடுவார். எவ்வளவு என்றால் சுப்ஹானல்லாஹ், அடிமை பெண் அவங்க கேட்கும் பொழுது அம்மை ஆயிஷாவிடம், அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, நோன்புக்கு ஏதாவது பேரிச்சம்பழம் ஏதாவது இருக்கா திறப்பதற்காக? அப்போ இல்லை என்று சொல்லும் பொழுது, சரி அதாவது வைத்து இருக்கலாம், அதாவது நம்ம பாதுகாத்து வைத்து இருக்கலாம் என்று இந்த அடிமை கூறுவாங்க. அதாவது நீங்க பாதுகாத்து இருக்கலாமே, எனக்கு சொல்லி இருக்கணும் இல்லையா என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு தெரியப்படுத்தும். இப்படி இருந்த அவங்களுடைய நிலை. இதை பார்த்த உடனேயே சின்னம்மா என்ன அதிகமாக செலவு செய்யறாங்க, தனக்கு எதுவுமே வைத்துக் கொள்வதில்லை என்று ஹஜர் என்ற ஒரு தடையை விதித்தார்கள். ஒரு அரசரோ அல்லது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடியவர் ஒரு மனிதன் செலவு வீணாக அல்லது அவர் சரியாக பயன்படுத்த முடியாத என்ற நிலை இருந்தால் அவர் மீது என்ன சட்டம்? ஹஜர். என்ன அர்த்தம்? இவர் செய்யக்கூடிய எது பரிவர்த்தனையாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வியாபாரமாக இருக்கட்டும், கொடுப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இதற்கு ஹஜர், தடை என்று சொல்லப்படும். அப்போ
அம்மி ஆயிஷா மீது என்ன செஞ்சாங்க? தடையை அமைத்தார்கள். அதை கோபம் கொண்டு என் மீதே நீ தடை விதிக்கிறாய் என்று கோபம் கொண்டு அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் பேச மாட்டேன் இவரிடம். பிறகு இந்த தவன்ற அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய சின்னம்மாவிடம் வந்து அவ்வளவு கெஞ்சுறாங்க, அழுறாங்க, எல்லா விஷயத்தையும் எப்படியெல்லாம் அவர்களே சமாதானப்படுத்துனாங்க. ஆனால் அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இல்லை என்று சொல்லலாம். கடைசியில இருவர்கள் மூலமாக அவர்களிடம் அனுமதி கேட்டு பிறகு அவர்கள் இன்னொரு அறை உள்ளே இருக்கும் பொழுது இந்த மூவர்களும் சென்று புகாரில் என்ற நீண்ட ஹதீஸ் வருகின்றது. பிறகு இந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது அம்மி ஆயிஷாவுடைய அறைக்கு சென்றவுடனே அவங்களை கட்டி அணைத்து அவர்களை தலையில் முத்தமிட்டு என்னுடைய தாய் மன்னித்து விடுங்க, என்ன நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது இவர்கள் நீங்கள் என்னிடம் பேசுங்க, நான் சத்தியம் செஞ்சிட்டேன், நான் பேச முடியாது என்று சொல்லும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய சஹாபாக்களை குறிப்பிடுகின்ற அம்மை ஆயிஷாவை உங்களுக்கு தெரியாதா ஒரு இன்னொரு 3 நாளுக்கு அதிகமாக பேசக்கூடாது என்று நாம் சொல்வதற்கு என்ன இருக்கு என்று சொல்லும் பொழுது உடனடியாக அந்த சத்தியத்தை விட்டு ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 10 அல்லது 12 அடிமைகளை விடுதலை செய்கின்றார்கள். இது என்ன? பேச மாட்டேன் என்று ஒரு நிலை அவர்கள் சத்தியம் செய்தார்கள். ஆனால் அதைவிட ஒரு ஹைரானது என்ன? பேசுவது என மார்க்கம்மை வலியுறுத்தியிருக்கின்றது. அதனால அதற்கு கஃபாரா கொடுத்தார்கள். இது மார்க்கம் தடை செய்ய விஷயத்தில் நாம் செய்வது சத்தியம் செய்வது என்பது அதை நிறைவேற்றக்கூடாது, மாறாக அதை விட்டு அதற்கு கஃபாரா நாம் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ அதற்கு பரிகாரம் என்ன? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று இத்ஆம் அஷ்ரத மசாகின், 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லது 10 பேர்களுக்கு ஆடை அணிவிப்பது, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்வது. இந்த 3இல் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் மனிதன். 3 இந்த 3 நிலை இருக்கு. 4வது என்று பார்க்கும் பொழுது இது எல்லாம் இல்லை, ஒரு மனிதனால செய்ய முடியாது என்றால் 3 நாட்கள் நோன்பு நோற்பார்கள். 3 நாட்கள் நோன்பு நோக்கம். ஒன்று உணவு அல்லது ஆடை அணிவிப்பது இது. 2வது பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அடிமையை விடுதலை செய்வது. இதுவும் இல்லை என்றால் 3 நாட்கள் நோன்பு நோற்பது. ஆகையால் தான் நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி நாமும் சரி இந்த அளவுக்கு நாம் பேணுதலாக சத்தியத்துடைய விஷயத்தில் இருப்போமோ நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். இப்போ சின்ன சின்ன விஷயத்திற்கு சத்தியம் செய்வதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தடுக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆக இதை நாம் பேணுதலாக தேவை இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்துவது என்பது மார்க்க வாக்கு வலியுறுத்தியிருக்கின்றது என்று நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு சத்தியம் என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சத்தியம் செய்வது வியாபார சரக்கை செலவழிக்க செய்யும், ஆனால் சம்பாத்தியத்தின் லாபத்தை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல மூவர்களை பற்றி அல்லாஹு தஆலா ஹதீஸ் சஹீஹான ஹதீஸில் சல்மான் ஃபாரிஸி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் மூவர்கள் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு. அவர்கள் யாரெனில் விபச்சாரம் செய்யும் வயோதிகர், வயசான பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவன். 2வது பெருமை கொள்ளும் ஏழை, ஏழையாக இருக்கிறான் ஆனால் இதனையும் என்ன பெருமை கொள்கின்றான். 3வது அல்லாஹ்வை தன் வியாபார பொருளாக ஆக்கி கொண்டு எதையும் அவன் மீது சத்தியம் செய்து மனிதர் சத்தியம் செய்தே தவிர வாங்குவதும் விற்பதும் அவன் செய்வது கிடையாது. எந்த விஷயத்தில் சத்தியம் என்ன? தன்னுடைய வியாபார பொருளாக அல்லாஹ் தஆலாவை ஆக்கிக் கொள்கின்றான். வியாபாரம் செய்யும் பொழுது என்ன சத்தியமிட்டு அவன் என்ன செய்கின்றான்? அவன் அதை விற்கவும் செய்கின்றான், வாங்கவும் செய்கின்றான். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மிக வேதனை தரக்கூடிய தண்டனை அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கின்றான். ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ஹதீஸுகள் மூலமாக நாம் பார்த்த விஷயங்கள், முதல் விஷயம் சத்தியத்தை செய்வதிலிருந்து எவ்வளவு முடியுமோ நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை அது அவசியம் என்று ஏற்பட்டால் சத்தியம்
செய்ய வேண்டும். சத்தியம் செய்துவிட்டோம் என்றால் அதை பாதுகாப்பதில் நம்முடைய முழு உழைப்பும் நம்முடைய முழு கவனமும் நாம் செலுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், ஒரு சத்தியம் செய்கின்றோம் என்றால் அது நன்மையான விஷயத்தில் இருந்தால் அதை நாம் தொடர்ச்சியாக நீடிக்கலாம். அதே நாம் பாவமான விஷயங்களை நாம் செய்துவிட்டோம் என்றால் அந்த பாவத்தை விட வேண்டும். அந்த சத்தியத்திற்கு கஃபாரா பரிகாரம் நாம் செலுத்த வேண்டும். பிறகு அல்லாஹ் அந்த நேரத்தில் நாம் இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்வது ஒன்று 10 ஏழைகளுக்கு உணவோ அல்லது ஆடை அல்லது ஒரு அடிமை, அதுவும் இல்லை என்றால் 3 நாட்கள் நோன்பு நோற்பது என்பது இது கஃபாரத்துல் ஐமான். இந்த சத்தியத்தை மீறுபவர் அல்லது சத்தியத்தை விடக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கு பரிகாரமாக இருக்கின்றது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த இந்த ஹலாலான ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் நம் அல்லாஹ்வை வியாபார பொருளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சத்தியம் செய்யும் பொழுது என்னாகும், சத்தியத்தை சில நேரத்தில் மனிதன் பழக்கமாக ஆயிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் சத்தியம் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுவான். அது பொருளாக இருக்கலாம், விலையாக இருக்கலாம், தரமாக இருக்கலாம், அல்லது இந்த மார்க்கு பிராண்டாக இருக்கலாம். இது எல்லாத்திலும் சத்தியம் செய்வதிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு காசு கூட நாம் குறைவாக அல்லது அதிகமாக சொல்லி சத்தியம் செய்துவிட்டோம் என்றால் அது வரக்கூடிய ₹1 மற்ற விஷயத்தை அழித்துவிடும். வியாபாரம் முடிஞ்சிடும், அந்த சாமான் அல்லது பொருட்கள் விற்கப்படும். ஆனால் அதனுடன் வரக்கூடிய லாபம் அது ₹1 இருந்தாலும் மற்ற விஷயங்களை அழித்துவிடும் என்று நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதிகமாக சத்தியம் செய்வது அல்லாஹுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடியதாக ஆகும். அதனுடைய மதிப்பு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்காது. சத்தியம் மிக மிக ஒரு அவசியமான இருக்கின்றது. இந்த விஷயத்தில் பொதுவாக நம்ம அரபு மக்கள் பார்க்கும் பொழுது சத்தியம் என்று பார்க்கும் பொழுது சில இடத்தில், சில நாடுகளில் அல்லது சில இடத்தில் ஒரு வாய்ப்பேச்சாக பயன்படுத்தப்படக்கூடிய வாக்கியமாக இருக்கும். வல்லாஹி வல்லாஹி என்று பார்க்கும் பொழுது நம்ம ஊரா அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தோம் அல்லது அரபு நாட்டில் இருந்தோம்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயத்திற்கு 2 சத்தியங்களுடைய நிலை இருக்கும். ஒன்று சாதாரணமாக வல்லாஹி என்று சொல்லுவாங்க. அதை அல்லாஹ் தஆலா லகுல் யமீன் என்று சொல்கின்றான். அது அந்த சத்தியத்தை அது அந்த எந்த ஒரு முக்கியமான அல்லது முக்கியத்துவம் படுத்தப்பட்ட சத்தியம் என்று இல்லை என்று அந்த குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட சத்தியம் தான் பேணக்கூடியதாக சொல்லப்பட்டது. அப்போ ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்க வேண்டும். இங்கு நாம அதை அல்ஹம்துலில்லாஹ் அந்த பொதுவாகவே நம்முடைய வாய்ப்பேச்சில், நம்முடைய பழக்கத்தில், புழக்கத்தில் நம்ம சத்தியம் செய்வது கிடையாது. ஆனால் அங்கு சின்ன விஷயத்திற்கும் சத்தியம் செய்யக்கூடிய அது அவங்களுடைய ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. இதை நாம் பேணி நாம் காக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சத்தியத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள்வானாக. நன்மையான விஷயங்களில் தேவை என்று இருந்தால், அவசியம் என்று இருந்தால் சத்தியம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக.